இந்த கேமராக்கு பின்னாடியும் கூட்டத்துக்கு நடுவிலையும் கம்ப்யூட்டருக்கு பின்னாடியும் கிடைத்த சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸ் தொகுப்பு வேலைகள்லாம் செய்து அந்த ஊடகத்துக்கு பின்னால் இருந்த வந்த என்னை என் மீதும் இந்த வெளிச்சம் விழுவதற்காக இந்த நேரத்திலும் கடைமாற்றக்கூடிய ஊடக சொந்தல் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரே கூட்டம், இந்த கூட்டம்லாம் திமுக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 மணிக்கு இவ்வளவு கூட்டம் நிக்காது. 9 மணிக்கே மாப்பிள்ள கடை சாத்திரமா, மாப்பிள்ள கை நடுங்குது போயிருவோம். மீறி சாத்தினா ஓட்டையில விட்டு ஏய் மாவீரன் ஏய் ஜல்லிக்கட்டு. அண்ணா அறிவாலயம் பக்க தம்பி ஒரு ஆள் போயிருக்கார். 2 சீட்டு ஐயா. ஏய் 2 சீட்டு இல்லைங்க. மக்கள் நீதி மையம் தெரியுமா, அதே முடிஞ்சுங்க. வா 2 சீட்டு வா, பிரஸ் மீட் கொடு. நான் தண்ணி கேன் போட வந்தவங்க. பயம், அவ்வளவு பயங்க, நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது சார் பேசும்போது ஒரு திடீர்னு செய்தி, காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. எழும்பூரில் எம்எல்ஏ ஆபீஸை காணவில்லை. யாராவது கண்டுபிடித்து கொடுத்தால் எங்க பகுதி செயலாளர் பரிசு தருவாங்க. கடல்லே இல்லையா, கூகுள் மேப்ல இல்லையா, எப்படி இருக்கும்? அதை காணாமல் ஆக்கினதே ஒரு மாண்புமிகு அமைச்சர் தானே. வெற்றி தலைவர் அவர்கள் தன்னுடைய உச்சத்தை விட்டு உதறி தள்ளிவிட்டு மக்களுக்கு தன்னை ஆளாக்கி இவர்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறாரு. அவரின் கட்டளை ஏற்று எல்லாருக்கும் துண்டு சீட்டு வைக்கிற எனக்கே துண்டு சீட்டு வச்ச பத்தியாடா. ஒண்ணும் இல்லை, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலை டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். நன்றி.